அண்ணாமலை தமிழக பாஜக தலைவர் பதவியிலேருந்து விலகினாரா அல்லது விலக்கப்பட்டாரா? இப்போ விஜயை வந்து ஏடிஎம்கே வந்து ஒன்றா சேர்ந்துட்டாங்க அப்படின்னா திரும்ப விசிகே வந்து அங்கே ஜம்ப் பண்ணி இந்த பக்கமாக வரலாம். அன்புமணியை வந்து தலைவர் பதவி விலக்கி விட்டு நான் எடுக்கிறதா முடிவு, நான் தான் கட்சி அப்படின்னு சொல்லி விட்டார் ராமதாஸ். ஸோ விலக்கப்பட்டார் அப்படிங்கிற நியூஸ்லாம் என்ன இவங்களுக்கு என்ன மாதிரி பரப்புகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, டெல்லியில் இருக்கிற லாபி வந்து இவங்கள வந்து இல்லாத பொருளாக சொல்லி அண்ணாமலையை வந்து தூக்கிட்டாங்க. ஏடிஎம்கேவும் இல்லை, பிஎன்கேவும் இல்லை, விசிகேவும் இல்லைன்னா கஷ்டமாக வந்து விஜய் போய் செம்மையாக அடிபடும் நார்தர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸில். ஒன்ஸ் அகேன் வெல்கம் டு அவர் சேனல். மெயினாக வந்து எல்லா நியூஸும் வந்து செம்மையாக வந்து ஓடிட்டுருக்கு. அண்ணாமலை வந்து ஒரு லாபி வந்து இது பண்ணி சதி பண்ணி அவரை வந்து அனுப்பிச்சி விட்டாங்க. அவர் சதிக்கு வந்து பலியானார் அண்ணாமலை. ஒரு பிராமின் லாபி வந்து இது பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு. என்ன தான் வந்து ஒரு பிராமின் லாபியாக இருக்கட்டும், மற்ற லாபியாக இருக்கட்டும், முடிவு எடுக்க போகிறது என்னமோ வந்து 2 நான் பிராமின்ஸ் தான். அதை கவனித்து பார்க்கணும் நீங்கள். யார்? நம்ம மோடி அவர்களும் சரி, நம்ம ஷாவுமே சரி, 2 பேருமே வந்து பிராமின்ஸ் கிடையாது. ஸோ அதனால் வந்து ஒரு பிராமின் லாபி வந்து ஆதிக்கம் செலுத்துறது அப்படி இப்படிங்கிறலாம் வந்து ஒரு ஹம்பக் தான். இதில் விஷயம் என்னென்னா வந்து அண்ணாமலை வந்து அவரே தான் வந்து சொல்லியிருக்கார். இதுக்கு முந்தையே வந்து ஒரு வாட்டி போன வருஷமோ என்னமோ தெரில, அவரே வாட்டி பதவி விலகினார். அப்போ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏடிஎம்கே இது ப்ராப்ளம் வந்தபோது. அதே மாதிரி நீ இப்போவும் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஏடிஎம்கேவோட வந்து கூட்டணி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா விஜய் நான் வந்து இடைஞ்சலாக நிற்க மாட்டேன் அப்படின்னாரு. சரி, நார்மலாக வந்து அதில் அவரோட நேர்மை தெரியுது அவருக்கு. அவர் மாத்திரம் ஒரு அரசியல்வாதியாக இருந்தார், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்டிக் பாலிட்டிஷியன், கருணாநிதி மாதிரி ஒரு ஆளாக இருந்தாருன்னு வச்சுங்களேன். எதையாவது தகுதித்தம் பண்ணி எப்படியாவது அதை கெடுக்க தான் ட்ரை பண்ணியிருப்பார் அவர். எப்படியாவது பண்ணி இன்னும் கண்டபடி திட்டி இபிஎஸ் இன்னும் பயங்கரமாக இன்னும் ப்ரொஜெக்ட் பண்ணி ஒன்றும் இல்லாமல் பண்ணி ஏடிஎம்கே விஜய் சேர முடியாத அளவுக்கு பண்ணியிருப்பார் அவர். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து போன வருஷம் லண்டன் போயிட்டு வந்தெல்லாம் பார்த்தீங்கன்னாலே வந்து ஏடிஎம்கேவோட தாக்கலை குறைச்சிட்டார் அவர். பட் அவரை பொறுத்தவரை அவர் வேலையை வந்து அவர் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் அண்ணாமலையை பொறுத்தவரை அமித்ஷா கிட்டே போய் கூட சொல்லியிருக்காரு. அவர் ஏடிஎம்கே வந்து வீக்கன் ஆகிட்டு இருக்கு, நம்ம வந்து போய் திரும்பி ஆதரவு தரது வந்து வேஸ்ட்டு. மதுரை தெற்கே வந்து ஏடிஎம்கே செல்வாக்கு வந்து குறைஞ்சி போயிடுச்சு. ராமநாதத்துலேயே அந்த டெபாசிட் வந்து போயிடுச்சு. மதுரையிலே செகண்ட் வந்துட்டாங்க பிஜேபி. மதுரையெல்லாம் வந்து ஹார்ட் ஆஃப் இது ஏடிஎம்கே ஹார்ட்லான்னு சொல்லலாம். அந்த காலத்துலேயே வந்து மதுரை முத்துலாம் அந்த போல கூட வந்து ஏடிஎம்கே வரவே முடியல. டிஎம்கே ஆளுங்களாம் அப்போ எம்ஜிஆரை வந்து விளக்கின போது 1971 டிஎம்கே ஆளுங்க வள்ளே வர முடியல. அப்போது மதுரையை தாண்டி அவ்வளோ செல்வாக்கு இருந்தது ஏடிஎம்கேக்கு. ஸோ அந்த ஊர்லேயே வந்து பிஜேபி செகண்ட் வந்திருக்காங்க அப்படின்னா வந்து டெஃபினட்டாக வந்து பிஜேபி வந்து வளர்ந்துருக்கு, அதில் சந்தேகமே வேணாம். பட் அண்ணாமலையை பொறுத்தவரை வந்து ஏடிஎம்கேட கூட்டணி வச்சுக்கிட்டாங்கன்னா நான் வந்து தலைவராக இருக்க மாட்டேன் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டார் அமித்ஷா கிட்ட. அப்போவே அதுதான் நடந்திருக்கு. நான் இதுக்கு முந்தைய திட்டிருக்காரு வந்து இவரை நம்ம இபிஎஸ் தற்கூரி கிணற்று தவளை எல்லாம் சொல்லியிருக்கார் அவர். பட் இருந்தால் கூட அது மாத்திரமே வந்து அவர் இருக்க மாட்டேன்னு சொன்னதுக்கான காரணங்கள் கிடையாது. ஏன்னா அரசியலில் பார்த்தோம்னா வந்து திட்டிக்கிறதுக்கெல்லாம் வந்து இன்னும் ஃபஸ்ட்டெல்லாம் திட்டிருப்பாங்க, ஒருத்தர் திட்டிப்பாங்க, அது வேறு விஷயம். அவரை பொறுத்தவரை வந்து ஏடிஎம்கே கூட்டணி இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு தான் அவர் விரும்புகிறார். கட்சி வந்து வளரணும் அப்படின்னா வந்து டெஃபினட்டாக ஏடிஎம்கே தேவையில்லை. ப்ளஸ் ஏடிஎம்கே வந்து வீக்கன் ஆகிட்டு தான் இருக்குது. அதனால் ஓபிஎஸ்ஸு டிடிவி இவங்கெல்லாம் வச்சு ஒரு கூட்டணி அமைச்சு நம்ம முன்னுக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிறதான் வந்து அவரோட ஒரு கருத்தாக இருக்குது. ஸோ அப்படிங்கிற போது அவரை வந்து தானாகவே வந்து விலகினது வந்து உண்மைதான் இருக்குன்னு தோணுது நமக்கு. ஏன்னா அவரை பொறுத்தவரை நான் தலைவராக இருக்க மாட்டேன், தலைவராக இருக்க மாட்டேன், ஏடிஎம்கே கூட்டணி நீங்கள் வச்சிங்கன்னா நான் இடந்தையாக இருக்க மாட்டேன், அதே சமயத்தில் நான் வந்து தலைவராகவும் இருக்க மாட்டேன்னு அப்படி சொல்லிட்டார் அவர் ஆல்ரெடி. ஸோ அப்படிங்கிற போது வந்து அவர் தொடரில் வந்து அர்த்தமே கிடையாது அண்ணாமலையை பொறுத்தவரை. ஏன்னா எப்போ வந்து இது மாதிரி அனௌன்ஸ் சொல்லிட்டாரோ அவர் திரும்பி தலைவராக இருக்கிறதுங்கிற ரொம்ப கஷ்டமான நிலைமையில தான் இருக்கும். நிறையா வந்து கேள்விகள்லாம் வந்து எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அவருக்கு. ப்ளஸ் ஏற்கனவே அவர் வந்து மொரவர் வந்து அவரை பிரின்சிபல் பொலிட்டீஷியன். அவரை பார்த்தா கொள்கைகள்லாம் நேர்மையாக இருக்கணும்னு இருப்பாங்க. சும்மா இன்றைக்கி ஒன்று பேசி எனக்கு ஒன்று பேசிங்கிறதுலாம் அவருக்கு வேணாம். ஏன்னா போலீஸ்லேயே வந்ததுனால வந்து அவர் வந்து கட்டாயமாக வந்து நேர்மையை வந்து எல்லாத்தையுமே கடைப்பிடிக்கணும்னு நினைக்கிறார் அவர் அண்ணாமலை. அதை வந்து கட்டாயமாக நம்ம பாராட்டி தான் தீரணும் அண்ணாமலை அவர்கள். அதனாலே வந்து அவர் தானாகவே வந்து பதவி விலகியிருக்கார். ஸோ விலக்கப்பட்டார் அப்படிங்கிற நியூஸ்லாம் என்ன இவங்களுக்கு என்ன மாதிரி பரப்புகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, டெல்லியில் இருக்கிற லாபி வந்து இவங்கள வந்து இல்லாத பொருளாக சொல்லி அண்ணாமலையை வந்து தூக்கிட்டாங்க. ஏற்கனவே வந்து அவரை எம்பி சீட்டு நிற்க வைக்க ட்ரை பண்ணாங்க கோயம்புத்தூரில். அவரை டெல்லிக்கு அனுப்பிச்சி விட்டாங்கன்னா இங்கே லோக்கலில் ஆட்டம் போடலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஏடிஎம்கேட கூட்டணி வைக்கலாம் அப்படின்ட்டுன்னு. பட் இவங்களுக்கு முந்தையே வந்து பார்த்தோம்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன் தோற்ற அப்புறமாவே வந்து அமித்ஷா வந்து ஆல்ரெடி he was மூவிங் டுவர்ட்ஸ் ஏடிஎம்கே. எப்படி they were sending feelers.
எப்படியாவது வந்து கூட்டணி அமைக்கலாம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத ஆல்ரெடி வந்து அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்போ அமித்ஷா கிட்ட பக்கத்துலேருந்து. ஸோ அமித்ஷாவை பொறுத்தவரை நாங்கள் ஏடிஎம்கே கூட்டணி வைக்க போகிறோம், அதனால் நீங்கள் வந்து இருக்கலாம் நீங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் அண்ணாமலையை பொறுத்தவரை அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏடிஎம்கேவோட கூட்டணிங்கிறது அவருக்கு வந்து எந்த விதமான ஆர்வமும் கிடையாது அவருக்கு. நம்ம மற்ற கட்சியை வச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் அமித்ஷாவோட கொள்கை என்னென்னா, இப்போதைக்கு வந்து பிஜேபி வந்து ஸ்ட்ராங்காக இல்லை தமிழ்நாட்டில், திரும்பி வந்து வரணும்னா ஆட்சிக்கு வரணும் ரொம்ப கொஞ்சம் நாள் ஆகும், அதுக்குள்ளே டிஎம்கே இன்னும் ஸ்ட்ரெங்தன் ஆகிடும் அப்படிங்கிறது அவரோட கொள்கையாக இருக்குது. ஸோ அப்படிங்கிற போது அவர் வந்து திரும்பி இது பண்ணுற ஏடிஎம்கே கூட்டணி தவிர்க்க முடியாதுன்னு தான் அமித்ஷா வந்து கருதுறாரு. ப்ளஸ் இப்போ இதில் இன்னொரு காம்ப்ளிகேஷனும் வந்திருக்கு. இப்போ அண்ணாமலை வந்து தனியாக இருந்து சப்போஸ் ஏடிஎம்கேவோட கூட்டணி சேராமல் இருந்திருந்தாங்கன்னா, சப்போஸ் அமித்ஷா வந்து இந்த மூவ் எடுக்காமல் இருந்திருந்தாருன்னு வச்சு ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுருந்தீங்கன்னா, இப்போ திடீர்னு பார்த்து நியூஸ் பார்த்துருப்பீங்க, ராம்தாஸ் வந்து நான் தான் தலைவர் அப்படி அனௌன்ஸ் பண்ணிட்டார். அவர் அன்புமணியை வந்து தலைவர் விலக்கி விட்டு நான் எடுக்கிறதா முடிவு, நான் தான் கட்சி அப்படின்னு சொல்லி விட்டார் ராமதாஸ். அஃப்கோர்ஸ் இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா வந்து அவர் திரும்பி டிஎம்கே பக்கம் போகலாமான்னு ஒரு பூசை நடத்திருக்காங்க திரும்பி ராமதாஸ். ஸோ சப்போஸ் இப்போ அவங்களோட இது என்னென்னா, டிஎம்கேவோட ஃபீலிங் என்னென்னா வந்து விசிகேவோட ராம்தாஸ் வந்து வச்சுக்கிட்டு நம்ம இன்னும் நிறைய சீட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இது நம்பிக்கை இருக்குது அவங்களுக்கு. அதுதான் ஒரு காரணமாக இருக்கலாமான்னு தோணுது. ஸோ டிஎம்கேயும் வந்து ஒரு இதை விட்டுருப்பாங்க, ஒரு ஃபீலர்ஸ், ஓகே அமித்ஷா வராரு, அதுக்கு முந்தையே நம்ம வந்து இது மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கவனித்து பார்த்தோம்னா அமித்ஷா வரத்துக்கு முந்தி கரெக்டாக இவரை வந்து நீக்கிட்டார் ராமதாஸ். ஏன்னா அன்புமணியை பொறுத்தவரை எங்கே போய் பார்த்துட போகிறாரு அமித்ஷாவை, கமிட்மெண்ட் கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் இந்த மாதிரி பண்ணுறாரு. சப்போஸ் இப்போ அமித்ஷா வராமல் இருந்து இது பண்ணியிருந்தாங்கன்னா, கூட்டணி வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, திரும்பி பிஎம்கே இந்த மூவ் எடுத்துருந்தாங்க வச்சுங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள், அப்போ இன்னும் வீக்கனாக இருப்பார் அண்ணாமலை. ஸோ அண்ணாமலை நல்லதாக நடந்துக்குன்னு சொல்லணும் நம்ம இந்த விஷயத்தில். சப்போஸ் இப்போ அண்ணாமலையை நம்புறது பார்த்தோம்னா வடக்கு மாவட்டங்களை வந்து பார்த்தோம்னா இவங்களை நம்பி தான் இருக்கார், அவர் பிஎம்கேவை நம்பி தான் இருக்கார். சப்போஸ் ஏடிஎம்கேவும் இல்லை, பிஎம்கேவும் இல்லை, பிசிகேவும் இல்லைன்னா கஷ்டமாக வந்து பிஜேபி செம்மையாக அடிபடும் நார்தர்ன் டிஸ்ட்ரிக்ஸில். ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அண்ணாமலை வந்து காப்பாற்றப்பட்டிருக்காருன்னு சொல்லலாம். இப்போது தைரியமாக சொல்லலாம் நம்ம. ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து அண்ணாமலை தப்பிச்சிருக்காருன்னு சொல்லலாம் இப்போது அண்ணாமலை. அதுதான் இந்த விஷயத்தில் நமக்கு புலப்படுது. இப்போ நம்ம பிஎம்கேவை நம்ப முடியாது, என்றைக்கு வேணால் எப்படி வேணால் பண்ணுவாங்க அவங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அட்லீஸ்ட் ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி ஒரு ஸ்ட்ராங் அலையன்ஸ் ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு தோற்றம் கிடைக்கும் இப்போதைக்கு. ஸோ அவசரமாக பண்ணியிருக்காங்க. அது காரணம் என்ன வந்து மெயினாக விஜய் சேர்ந்தக்கூடாது சொல்லிட்டு தான் இப்போது. இப்போ விஜயும் வந்து ஏடிஎம்கே வந்து ஒன்றா சேர்ந்துட்டாங்க அப்படின்னா திரும்பி விசிகே வந்து அங்கே ஜம்ப் பண்ணி இந்த பக்கமாக வரலாம். திரும்பி அப்போ சப்போஸ் காங்கிரஸும் வந்தாலும் வரலாம். காங்கிரஸ் வராதுன்னு பரவாயில்ல, அட்லீஸ்ட் விசிகே, விஜய் அண்ட் ஏடிஎம்கே ஒரு பெரிய ஸ்ட்ராங் அலையன்ஸ் மாதிரி ஆகிடும். அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து அமித்ஷா மாதிரி பண்ணியிருக்காரா என்னமோ நமக்கு ஒரு டவுட் வருது. நம்ம காலம்தான் பதில் சொல்லுவோம் இதில். ஆனால் இதில் வந்து டெஃபினட்டாக வந்து அண்ணாமலையே வந்து நான் அவனுக்கு வேணாம் இந்த பதவி அப்படியே சொல்லிட்டு விலகியிருக்கார் அவர். ஸோ இதில் வந்து அவரை வந்து ப்ளேம் பண்ணுறதுல எந்த விதமான அர்த்தமும் கிடையாது அவர். ஸோ அவரை வந்து முடிவெடுத்தது கரெக்டு தான். அவரை பொறுத்தவரை தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் நஷ்டம்னு சொல்ல முடியாது. பட் அவரோட ஃபேன்ஸ்லாம் வந்து அண்ணாமலை ஃபாலோவர்ஸ்லாம் வந்து மனம் திறந்து போகக்கூடாது அவங்க. இது வந்து ஒரு இது தான், ஒரு ஸ்டெப்பு, ஒரு ஸ்லைட்டாக ஒரு சின்ன ஒரு பள்ள மாதிரி வந்து திரும்பி மேலே ஏற போகிறாங்க பிஜேபி. ஸோ அதனால் வந்து இதை பெருசாக வந்து பொருட்படுத்தக்கூடாது. இன்னும் அவருக்கு இன்னும் நிறையா உயரங்கள் காத்திருக்கின்றன அண்ணாமலைக்கு. அதான் நம்மளை பொறுத்தவரை அவரே தான் பதவி விலகியிருக்காரு. இந்த இதில் தான் தோன்றது நமக்கு. ஜெய்ஹிந்த். வணக்கங்க. இப்போ நாம் இருக்கிற இந்த மைதானம் இருக்க, இது வந்து மதுரையில் தோப்பூர் பக்கத்தில் இருக்கிற எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிற மைதானம். 220 ஏக்கர். இங்கே தான் 2,20,000 சதுர அடியில் எய்ம்ஸ் மருத்துவமனை வரப்போகுது. இதைத்தான் தாமதமாக பண்ணுறாங்க. எய்ம்ஸ் தர்றேன்னு ஏமாற்றிட்டாங்க, அங்கே ஒன்றுமே இல்லை, எந்த வேலையும் நடக்கலைன்னு பல பேர் விமர்சனம் பண்ணாங்களே, அதையெல்லாம் பொய் என்று நிரூபிக்கிற வகையில் ஐயா நரேந்திர மோடி அவருடைய அரசாங்கம் இங்கே பாருங்கள் அற்புதமாக பணி செய்து கொண்டிருக்கிறாங்க. வரக்கூடிய 2025க்குள்ளே இதில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் முதல் கட்ட பணிகள் நிறைவு பெற்று 1,00,000 சதுர அடிகளுக்கு மேலே கட்டுமான பணிகள் உடனடியாக நிறைவு பெறும். அதில் பார்த்தீங்கன்னா நர்சிங் கல்லூரி, மெடிக்கல் கல்லூரி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்கு, இன்பேஷண்ட், அவுட் பேஷண்ட், இப்படி எல்லாம் இங்கே பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அங்கே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குது. நிறைய லேபர் வேலை செய்கிறாங்க. இங்கேயும் பாருங்கள், நிறைய லேபர் குவார்ட்டர்ஸ் கட்டியிருக்காங்க. தொழிலாளர்கள் இங்கே தங்கியிருக்கிறாங்க. அவங்களாம் இவங்களாம் ஷிஃப்ட்டில் வேலை செய்கிறவங்க இங்கே இருக்கிறாங்க. இங்கே ராட்சச யந்திரங்கள் வேலை செய்ய ஒரு பக்கம் மெட்டீரியல்ஸ் வந்துட்டு இருக்கு. இதை பார்வையிடுறதுக்குன்னு L&T
நிறுவனம் தான் இதை வந்து கட்டுறாங்க. எல்என்டி நிறுவனம்ன்றது இந்தியா முழுக்க உள்ள எய்ம்ஸை எல்என்டி நிறுவனம் தான் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. இந்திய இராணுவத்தில் சூப்பரிண்டிங் இன்ஜினியராக இருக்கிற அலோக் செர்வானி அப்படிங்கிறவர் தான் அதுக்கு சூப்பரிண்டிங் இன்ஜினியராக இருந்து இந்த பணிகளை எல்லாம் மேற்பாடுறாரு. அவர் லெப்டினன்ட் கர்னல் ரேங்க்ல இருக்கக்கூடியவராக இருக்கார். அவரையும் இப்போ சந்திச்சு தான் வந்தோம். அதனால அற்புதமாக இங்கே பணி நடந்துட்டுருக்கு. இதில் எந்த விதமான தாமதமும் இல்லை. நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக மதுரைக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய நன்கொடை இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை. இது கட்டி முடித்து இங்கே வரும்போது ஒட்டுமொத்த மதுரையினுடைய முகமே மாறிவிடும். தி ஃபேஸ் ஆஃப் தி மதுரை அப்படின்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி மதுரையே மாறிடும். மதுரையினுடைய பொருளாதாரம் உச்சத்துக்கு போயிடும். இங்கே வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் தினசரி வேறு மாநிலங்கள்லேருந்து மாவட்டங்கள்லேருந்து உயர்தரமான சிகிச்சை பெறுவதற்கு இங்கே வருவாங்க. மதுரையே ஒரு 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 பேர் சொல்லும்படியான, ஒரு இந்தியாவிலே பேர் சொல்லும்படியான ஒரு நகரமாக மாறிவிடும். தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் தான் அந்த எய்ம்ஸு. இது சுற்றிலும் பாருங்கள், காம்பவுண்ட் வால் கட்டிட்டாங்க. 220 ஏக்கருக்கும் காம்பவுண்ட் வால் கட்டியாச்சு. கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் நீளம், எல்லா பக்கம் சேர்த்தா 3 கிலோமீட்டர் மேலே வரும் அவ்வளோ கட்டியாச்சு. அதனால் இங்கேருந்து யாரும் ஒரு செங்கல் கூட இனிமேல் திருடவும் முடியாது. கம்ப்ளீட்டாக அதெல்லாம் கட்டியாச்சு. அது காரணமே ஒரு செங்கல் கூட திருடு போயிடக்கூடாதுன்றதுனால எல்லா காம்பவுண்ட் வாலும் கட்டிட்டாங்க. இந்த இடத்த பார்வையிட வேண்டும் என்பதற்காக நான் வந்தேன், பார்த்தாச்சு. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த காணொளி காட்சியின் மூலமாக ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி. மிக விரைவில் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை, எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி இது மதுரையில் திறக்கப்படும். திறப்பு விழாவும் ஐயா மோடி அவர்களே வந்து திறந்து வைப்பார். நன்றி, வணக்கம்.